வணக்கம் நண்பர்களே, நான் உங்க விபி ராஜா பேசுறேன். இப்ப நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு குடும்பஸ்தர் ஒருத்தவர் தன்னுடைய மகன் மகள் எல்லாரையும் படிக்க வச்சு அவர் அவங்களுக்காக சொத்து சேர்த்து, மனைவிக்கும் சொத்து சேர்த்து எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை முடிஞ்ச பிறகு அவருக்கும் எதுவுமே செய்யாம தன்னுடைய வாழ்க்கையை கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், மரணத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி அவர் மனசுக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம மரணத்துக்கு பிறப்பாவது நம்ம ஒழுங்கா இருப்போமா, இல்ல நம்மளுக்காக நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யுமான்றதுக்கு அவர் ஒரு குழப்பம் வந்தது. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு மலையடி வாரத்துல இருக்க ஒரு சித்தரை போய் சந்திச்சார். அப்ப அவர் அந்த சித்தர் என்ன சொன்னாரு, ஓடாக இரு அப்படின்னார். இதுக்கு அவருக்கு அர்த்தம் புரியவில்லை. அதாவது வளத்து இடை முற்றத்து ஓர் மாநிலம் முற்றும், குளத்து மண் கொண்டு குயவன் மறைந்தான், குடமுடைந்தால் ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தால் இறைப்போதும் வையாரே. இதான் சித்தர் சொன்ன பாடல். எப்பயுமே சித்தர் சொன்ன வாக்கு நம்மளுக்கு புரியாது, சித்தர் பாடல் புரியாது, குழப்பமா இருக்கும். சோ அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கருப்பையில் ஒரு உயிரணு போய் அது ஒரு உடலாகிறது, அப்புறம் உயிராகிறது. ஆனா அந்த ஒரு குயவன் மண்பாண்டை செய்யறான். அந்த மண்பாண்டை செஞ்சவனே அது உடஞ்சி ஓடாயிருது. அந்த ஓடை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆனா மனுஷனுடைய புறத்தை நம்ம எடுத்து வைக்கிறோமா? அன்னைக்கு இரவே நம்ம போயிட்டு எரிச்சிட்டு வந்துடும். இதுதான் அந்த சித்தர் சொன்ன வாக்கு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதையை சொல்றேன் பாருங்க. இந்த பாட்டோடைய சேர்ந்தது. ஒரு கிராமத்துல ஒரு குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் என்ன பண்ணா, குளத்து மண்ல இருந்து ஒரு குடம் எடுத்து அழகா கைப்பிடிலாம் செஞ்சு வைக்கிறான். அப்ப அந்த குளக்கரையில விளையாடி இருந்த பசங்க ஒரு கல் எரிஞ்சு போது அந்த கைப்பிடியில கைப்பிடி உடைஞ்சிருது. அந்த குடத்தோட கைப்பிடி உடைஞ்சிருது. உடனே அவன் குயவனோட மனைவி என்ன பண்றா, சரி கைப்பிடி தானே உடைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு அந்த குடத்தை எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல வச்சிடறான். அன்னைக்கு இரவே குயவன் வரான். வீட்டுக்கு வரும்போது அவனை கருநாகம் தீண்டி அவன் செத்துறான். உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் ஊர் கூடி அழுது அவனை எடுத்துன்னு போயிட்டு மயானத்துல எரிச்சிட்டு வந்துடுறாங்க. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த குயவன் செஞ்ச மண்பாண்டமான குடமானது நம்மளுக்கு கைப்பிடி உடைஞ்சாலும் நம்மளுக்கு உதவுது. ஆனா அந்த உயிர் உடலை விட்டு போன பிறகு அந்த உடம்பு வெறும் சாம்பலாகுது. இதுதான் ஓடாக இருன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு அற்புதமான சித்தர் பாட்டு விளக்கம் பாருங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு நல்ல விஷயங்களை நான் சொல்றேன். நன்றி.